மாவட்டத்தில் விவசாய பயிர்க்கடன்களை எந்தவித நிபந்தனையும் இன்றி முழுமையாக தள்ளுபடி செய்யக் கோரி விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விவசாயக் கடன்கள் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து கடன்களையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். பல்வேறு சங்க நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக செயல்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. 1091 என்ற அவசர அழைப்புகள், பெண்களுக்கு எதிரான தொல்லைகள் மற்றும் பொது இடங்களில் நடக்கும் பிரச்சினைகளுக்கு இந்த படை 24 மணி நேரமும் விரைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் மாவட்டம் முழுவதும் ஒரே ஒரு குழு மட்டுமே செயல்படுவதால் ஒவ்வொரு போலீஸ் சப் டிவிஷனுக்கும் தனித்தனி சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திண்டிவனத்தில் புதிய டவுன் டிஎஸ்பியாக ராதாகிருஷ்ணன் நேற்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன்பு இப்பொறுப்பில் இருந்த பிரகாஷ் கன்னியாகுமரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து உத்திரமேரூர் டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த ராதாகிருஷ்ணன் திண்டிவனம் டவுன் டிஎஸ்பியாக நியமிக்கப்பட்டு நேற்று தனது புதிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். கோட்டக்குப்பம் அருகே தந்திரையான்குப்பம் கடற்கரையில் நண்பர்களுடன் சுற்றுலா வந்த 22 வயது கல்லூரி மாணவர் சிவபிரகாஷ் கடலில் குளித்தபோது ராட்சத அலையில் சிக்கியதால் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். மீனவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் சிவில் நீதிபதி எனக் கூறி பெண் வழக்கறிஞரிடம் 5,17,000 ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி டிஐஜி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதனை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உரக்கடைகளில் வேளாண்மை துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மானிய உரங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தல், பதுக்கல் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் உரம் விற்பனையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு, போதை தடுப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விபத்துகளை குறைக்கவும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்கவும் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுக்க கலெக்டர் அறிவுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளில் உள்ள குறைகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க மாணவர்களுக்காக 9445477016 என்ற வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் தயக்கமின்றி தகவல் தெரிவிக்கலாம் என கலெக்டர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.